நாட்டில் தேசிய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று ராஜாங்க அமைச்சர் ரிபி சரத் தெரிவித்துள்ளார். சாதாரண பொதுமக்கள் வீதியில் இறங்கி நடப்பதற்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். சாதாரண மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்படுவதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் எந்தவொரு பாதாள உலக குழு உறுப்பினர்களையும் பாதுகாக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட முடியாது எனவும், குற்றச் செயல்களில் ஈடுபடுவோருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கினால் நாட்டுக்கு எவ்வாறான நிலைமை ஏற்படும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தன ஆட்சி காலத்தில் கோணவல சுனில் என்ற குற்றவாளி ஒருவருக்கு சமாதான நீதவான் பதவி வழங்கப்பட்டுள்ளதாகவும், ரணசிங்க பிரேமதாச ஆட்சியில் சொத்தி உபாலி என்ற குற்றவாளிகள் அரசினால் பாதுகாக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர். எனினும் தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு குற்றமிழைத்தவர்களை பாதுகாக்கப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார்.